மகிமையான கிரீடம். அக்காலத்திலே சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியாகவும், நியாயம் விசாரிக்க உட்காருகிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும், யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புறவர்களின் பராக்கிரமமாகவும் இருப்பார். ஏசாயா தீர்க்கதரிசி இதுவரையிலும் வடக்கு இஸ்ரவேல் தேசத்தின் மீது கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு வரும் என்று சொன்னார். இப்போது ஏசாயா யூதா தேசத்தின் பக்கமாய் திரும்புகிறார். யூதா தேசத்தை பற்றி சொல்லும்போது அவர்கள் ஜனத்தில் மீதியானவர்கள் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரில் 10 கோத்திரத்தார் வடக்கு இஸ்ரவேல் ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். மீதமுள்ள 2 கோத்திரத்தார் தெற்கு யூதா தேசத்தில் இருக்கிறார்கள். இவர்களே கர்த்தருக்கு பிரியமானவர்கள். தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் யூதா தேசத்திற்கு கிடைக்கும் என்று ஏசாயா தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். கர்த்தர் அவர்களை வழிநடத்துவார், அவர்களை பாதுகாப்பார். எப்பிராயீம் தரையிலே தள்ளப்படும், சத்துருக்கள் அவர்களை பட்சித்து போடுவார்கள். அந்த வேளையிலும் கர்த்தர் யூதாவின் புத்திரரை பாதுகாப்பார். ஏசாயா யூதா தேசத்தை பற்றி சொல்லும்போது தன்னுடைய தீர்க்க தரிசன வாக்கியத்தை அக்காலத்திலே என்று ஆரம்பிக்கிறார். அக்காலம் என்பது அசீரியர் வடக்கு இஸ்ரவேல் தேசத்தை அழித்து அதை அவாந்தரமாக்கி போட்ட காலத்தை குறிக்கும். இக்காலத்தில் கர்த்தர் தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அவர்களுடைய தேவைகளை சந்திப்பார். யூதா தேசத்தாருக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேல் தேசத்தாரிலும் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவர்களுக்கு அவருடைய ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் கிடைக்கும். அசீரியர்கள் இஸ்ரவேல் தேசத்தின் மீது யுத்தம் பண்ண வரும்போது அவர்கள் கல்மலை போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போலவும் வருவார்கள். அசீரியாவின் ராஜா ஆரவாரத்தோடு தன்னுடைய சேனையை கூட்டிக் கொண்டு வருவான். அக்காலத்திலே சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு விசேஷித்த கிருபைகளையும் சிலாக்கியங்களையும் கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் அவருக்கு பிரியமானவர்கள். இவர்களே அவருடைய ஜனத்தில் மீதியானவர்கள். இவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறவர்கள். இவர்கள் செம்மையான பாதையில் நடக்கிறவர்கள். இவர்களுக்கு கர்த்தர் மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியாகவும் இருப்பார். கர்த்தருடைய பிரசன்னம் அவருடைய பிள்ளைகள் மத்தியிலே பிரத்யட்சமாய் இருக்கும். கர்த்தர் தம்முடைய ஐக்கியத்தை தம்முடைய பிள்ளைகளோடு புதுப்பித்துக் கொள்வார். அவர் அவர்களுக்கு அலங்காரமான முடியாக இருப்பார். அவர்களுக்கு தேவையான சகல ஞானத்தையும் சகல கிருபைகளையும் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நியாயத்தின் ஆவியாக இருப்பார். நியாயாசனத்திலே நியாயம் விசாரிக்க உட்காருகிறவர்கள் வழக்குகளை நீதியாய் விசாரிக்க வேண்டும். அவர்களுக்கு நியாயமான தீர்ப்பு கொடுக்க வேண்டும். ஆலோசனைக்காரர்கள் கர்த்தருடைய ஞானத்தினால் நிரம்பி நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார்கள். கர்த்தர் தம்முடைய நீதியினாலும் சத்தியத்தினாலும் நியாயாதிபதிகளை ஆளுகை செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு துன்பங்களும் வேதனைகளும் ஆபத்துக்களும் வரும்போது கர்த்தர் அவர்களை பலப்படுத்துவார். பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு அவர்களை தைரியப்படுத்துவார். கர்த்தர் அவர்களுக்கு பராக்கிரமமாக இருப்பார். கர்த்தருடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புவார்கள். சத்துருக்கள் தங்கள் தேசத்தின் மீது யுத்தம் பண்ண வந்து தங்கள் நகரங்களை முற்றுகை போடும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்களை துரத்தி விடுவார்கள். சத்துருக்களுடைய தேசத்தின் வாசல்கள் வரைக்கும் அவர்களை துரத்தி விடுவார்கள். கர்த்தருடைய ஜனங்கள் மற்ற தேசத்தின் மீது யுத்தம் பண்ண போகும்போது அவர்களுடைய பட்டணங்களை முற்றுகை போடும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் யுத்தத்தை சத்துருக்களின் வாசல் மட்டும் திருப்பி விடுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் கிடைக்கும். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தருடைய பலமும் பராக்கிரமமும் அவர்களுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கும். இவர்கள் கர்த்தருக்கு விசேஷித்தவர்கள். இவர்களுடைய கர்த்தருடைய ஜனத்தில் மீதியானவர்கள். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீதியையும் நியாயத்தையும் பராக்கிரமத்தையும் கொடுக்கும்போது அவரே அவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியாகவும் இருப்பார். இந்த வாக்கியம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்று வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். அக்காலத்திலே மேசியா மகிமையான கிரீடமாக இருப்பார். அக்காலத்திலே கிறிஸ்துவானவர் அலங்காரமான முடியாகவும் இருப்பார். அக்காலத்திலே என்பது அசீரியரால் எப்ராயீமும் சமாரியாவும் அழிக்கப்படும் காலமாகும். இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு ஒரு சில மாதங்களுக்குள் நிறைவேறுகிறது. எப்ராயீம் முழுவதுமாக அழிக்கப்பட்டு சிறையிருப்புக்கு போகும்.
யூதாவில் ஒரு சிலர் மீதியாக வைக்கப்படுவார்கள். சிறையிருப்புக்கு போகாமல் யூதாவில் மீதியா இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியுமாகவும் இருப்பார். இவ்வாறாக ஏசாயா 28:5 வசனத்தில் உள்ள தீர்க்க தரிசனம் யூதாவுக்கும் எருசலேமுக்கும் கூறப்பட்டிருக்கிறது. ஏசாயா 28:1-4 வரை உள்ள வசனங்களில் இருக்கும் தீர்க்க தரிசனம் எப்ராயீமிற்கு கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அசீரியரிடமிருந்து யூதாவை பாதுகாப்பார். ஏசாயா 36:1-37-38 வரை ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கிறபடி இது நிறைவேறும். கர்த்தர் யூதாவோடு இருக்கும் விதம் மகிமையின் கிரீடம், அலங்காரமான முடி, நியாயத்தின் ஆவி, சேனைக்கு பராக்கிரமம்.